இப்போ வந்து கமிஷனர் வந்து வேலைக்கு வந்தா நேற்று யாரும் வந்து சைக்கிளில் கலந்துக்கிட்டு அரசாணை போய் வேலை கொடுக்காங்கன்றாங்க. சரிதா? அது மாதிரி இல்லாதவங்க தான் வேலை பார்க்கணும். அது மாதிரி இனிமேல் வேலை பார்த்து வர்றவங்களுக்கு இனிமேல் வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து வந்துட்டு இல்லை இங்கே இந்த மக்களுக்கு வேலை செய்கிற மக்கள் நாங்கள் வந்து பசுமரி வேலைக்கு எதுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலில் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா தூடுவோம். சரிதா? இது மாதிரி தள்ளி வாங்கலை எங்கிட்ட இடமா இல்லை. போகணும்னு சொல்லலாமா? உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு உள்ள வச்சுருக்காங்க. நான் சொல்றேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. சரிவா இருந்தாலும் நீங்க அங்கே போயிட்டு உங்களை யாரும் அரெஸ்ட் பண்ணி உங்க பேர் என்ன அட்ரஸ்ன்னு ஏதாவது கேட்டு வாங்க எழுதினாங்களாம். எத்தனை பேர் கலந்துருக்கீங்க? கருப்பாயி, கைது நிற்கிறான் செல்லம்மா, நீங்க அஞ்சலை முத்து, பழனி முத்து, செல்லாயி. லிஸ்ட் இருக்குது. நான் என்ன கேட்க நீ வந்து தனிச்சு சொல்ல வேண்டாம். ஏமா சரி நான் சொல்றத கேளு, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா இப்போ சொல்லணும் இல்லை சொல்லாமல் இருக்கட்டும். இப்போ வந்திருக்க சொல்லாம தானே ஏன்டா லிஸ்ட் இருக்காங்க. யூனியன்ல வீடியோ வச்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க. போனீங்க உங்க அட்ரஸ் மனுவை எழுதி வாங்கிக்கணும். அங்கே போன ஒரு அட்டையை வாங்கிக்கிட்டு யூனியன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது போனாலோ அவங்க அட்டையை மட்டும் வாங்கிக்குவாங்க. பாக்கி உள்ளவர்கள்ட்ட எழுதி வாங்கிக்கிட்டு வேலை பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இவர் சாத்திர அடித்து கேட்டதுக்கு நாங்கள் யாரும் எழுதி கொடுக்க முடியாது, அப்போல்லாம் அதை எழுதி கொடுத்து நாங்கள் வேலை காண தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி ரெண்டு பக்கத்துமே எனக்கு பயங்கரமான பிரச்சனை நடந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அங்கிட்டு 100 நாள் வேலையை நிப்பாட்டவும் முடியல, அங்கிட்டு பிடிஎ சொல்றதையும் கேட்குற மாதிரி இருக்குது, சாத்து சொல்றதையும் கேட்குற மாதிரி இருக்கு. பல பிரச்சனை இருக்கு. ஓரமா வாங்க. இந்த டெம்போ அது மாதிரி இப்போ இந்த மக்கள்கிட்ட என்ன பண்ணலாங்கிறது ரொம்ப நாள் கலந்து முடிவு பண்ணி அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே பாருங்க வேலை பார்க்கணும். இல்லையா வேலை இல்லை. அவங்க வீட்டு விவசாயம்னா யாரும் கண்டு பொதுமக்கள் பார்த்தேன் பார்த்தது. நான் 10 பேர் சொல்ல என்ன வாயை திறக்காம இருக்கிற அவங்க பார்த்தா பார்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நாங்கள் கையெழுத்து போட்டு வேலை ஆகணும்னா என் பையனுக்கு கையெழுத்து போடணும். நம்மளுடைய உரிமை பண்ணலாம். பொதுமக்கள் வந்து நேற்று அந்த ஒரு விவோ ஆஃபீஸை மட்டும் நேற்று அந்த நடந்த கூட்டத்தை அப்படியே விவோ ஆஃபீஸை முற்றுகையிட்டு நிப்பாடு கொண்டு ரெக்கார்டு கொண்டா ஏன்னா ஒப்படைச்சா தான் நாங்கள் வந்து எப்படி எந்திரிக்க முடியும் அப்படின்னு ஒற்றை கோரிக்கையை வச்சுருந்தா அந்த காரியம் நேற்று நடந்திருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு கோரிக்கைக்கும் இது மாதிரி பண்ணி பொதுமக்கள் நின்று திரண்டு இது மாதிரி இருக்குது. மாடத்துக்கு கொண்டு வைத்தாங்க, மாடத்துக்கு கொண்டாந்து இங்கே செங்கிறதுக்கு எல்லாமே இங்கே போய்கிட்டு இருந்தோம். இல்லைம்மா, அப்படி ஒவ்வொரு கோரிக்கையாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணுமா? அதை பண்ணாமல் எல்லாம் சின்ன பிடிச்சி பண்ண தான் நேற்று இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. எதை பண்ணாலும் ஒரு பிளானோட பண்ணால் தான் எதுவுமே காரியம் சாதிக்க முடியும்.
அது மாதிரி நேற்று ஒரே ஒரு காரியம், அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நேற்று எங்கள் பொதுமக்கள் எல்லாம் தானே வந்து ரெக்கார்டு அழிக்கணும். நீங்கள் ஆமாம், பொதுமக்கள் நாங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா அள்ளிட்டு கொண்டு வந்தீங்க. வியூ வந்திருக்காரு, ஆடை வந்திருக்காரு, அது எல்லாருமே வந்திருக்காங்க. கொண்டு வரீங்க இல்லை, எப்படி கொண்டு போனேன் அது மாதிரி கொண்டு வந்து படம் படம் ஆஃபீஸ் சார் அது உள்ளே இங்கே வைக்கிற கடை. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டுருக்கல டக்குனு வேற பிரச்சனை மாதிரி ஓடி போச்சுன்னா அவங்க போலீஸ் எல்லாம் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ற முடிவுல இருக்காங்க எல்லாரும். அதுக்கு என்ன வழியோ அவங்க பாக்குறாங்க, தெரியுதுங்களா? அந்த கருத்தை ஆணித்தரமா வலியுறுத்தி அதே திருப்பி மக்கள் போய் குறுக்கே விழுகும் போது மக்கள் எல்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்க. எப்படி சார் விடுறது? எவ்வளவு வேற அடிக்கிறாங்க. எப்படி சார் யாரை கேட்டு அடிச்சாரு? அடிக்கிறாங்க, அடிச்சது அப்படிதானே அவங்க. அவங்க என்ன போலீஸ் தரப்புலையும் அரசு தரப்புலையும் சொல்றாங்க, ஒரு லேடி பொண்ணு எப்படி போய் பொம்பளை போலீஸ் அடிக்கலாம்? அவங்க அடிச்சனால தானே சார் அடிச்சிருக்காங்க. எப்படி சார் போலீஸ போய் பொம்பளை அடிக்க முடியும்? கல்லுன வாங்கல ஏதாவது கல்லு முள்ளு கையை பிடிச்சிருக்கும் போது ஒருத்தர் தள்ளினாங்க. தள்ளுன ஆளுங்க தள்ளுங்க, அடிக்கலாம் இல்ல. அம்மாவை போட்டு அடிச்சாங்களாம். விளக்க போட விளக்குனதான் அடிச்சது மாற்றிட்டாங்க. அடிச்ச மாதிரி அடிச்சு அடிக்காம வாங்க என்ன தப்பா? மக்களுக்கு ஏதோ பேர் ஓரத்துல அதுக்கு கொஞ்சம் என்னாச்சு ஸ்பாட்ல நிக்கிற சார் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் மேல வேலைக்கு தள்ளிடுங்க சார். அதை நான் சொல்றேன். நான் இல்லை சார், அதான் இப்போ நாங்கள் அட்டையை கொடுக்க மாட்டோம். நாங்கள் இருந்தால் எல்லாருமே தான் நாங்கள் வந்து கொடுப்போம். எல்லாரையும் நாங்கள் எல்லாரும் தான் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு வந்து அட்டையை கொடுத்துட்டு அவங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ம் சரி சார், சரி சரிங்க சார், சரி. பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. சரிங்க சார், சரிங்க சார், சரி சரிங்க சார். ஆமாம் ஆமாம், சரி சார், சரி. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும். ஆமாம் ஆமாம், எல்லாம் கலந்து தான் போயிருக்காங்க. வேற பொதுமக்கள் யாருமே கலந்துக்கல, எல்லா கேஸ்ல மட்டும் தான் கலந்துருக்காங்க. அதனால எங்களுக்கு ஏகப்பட்ட இது. நீங்க வந்து அந்த அம்மா எங்க இதெல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க, நீங்க எல்லாம் கிடையாதுன்னு சொல்லுங்க. சரிங்க சார், மேல பாத்துக்கிறோம். சரி சரி சரி, மக்கள் எல்லாம் அந்த அம்மாட்ட கொடுங்க. வாமா வாமா. சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். கேட்கே வீடு மட்டும் ஒரு வீடு நடக்குது சார், ஒரு வீடு தான் சார். இல்லை சார், ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே தான் சார் இருந்தாங்க. என்னால் பேச முடியலம்மா, கூப்பிட்ட நேரமெல்லாம் போய் உட்காந்துட்டே இருப்பாள் ரோட்டில். அங்கேயே ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க, அன்னைக்கு வேலை இல்லை.
வந்து இங்க என்ஆர்ஜி ஆளுங்க தானே போயிருக்காங்க.